ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உத்தம தெய்வமே, எல்லாரும் நம்ம தலைகளை வணங்கி நாளை கர்த்தர் நம்ம நடத்த போற எல்லா காரியங்களுக்காக நம்ம அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அன்றைய கேட்கிற இந்த வார்த்தை எங்க இருதயத்துல பதினோன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம தொடர்ந்து போவோம். நன்றி ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ ரொம்ப 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 நல்லவரப்பா. உங்களை போல ஒரு நல்ல தெய்வத்தை அந்த பூமியில நாங்க எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவ்வளவு நல்ல எங்கள் தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி ராஜா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துலப்பா உங்களோட வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் செவிகளை திறங்க. அந்த வார்த்தை எங்க இருதயத்துல ஐயா நிக்கட்டும்பா. அதன்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்த நடத்தி தாரும் இயேசு நல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்களேன். முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சரி, ஏன் மைக் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, படிப்போம். இன்னைக்கு வந்துங்க என்ன ஸ்பெஷல்னா, சொன்னத கர்த்தர் நமக்காக நம்ம பாவங்கள் மீறுதல் எல்லாம் சுமந்து கொண்டு மரித்தார். மரணம்னா அது நமக்கு பாவம் மரணம். பாவத்துக்கு மரித்தார். நம்மளுடைய எல்லாத்தையும் அவர் சுமந்து, ஒரு பாவமும் செய்யறங்க உலகத்துல இருக்க அவர் பரிசுத்தவாங்க. நம்மளதெல்லாம் சுமந்துக்கிறது தான் அவர் அந்த சிலுவையினுடைய மனத்துக்கு போய் இன்னைக்கு உயிரோட எழுந்து நம்ம ஆவிக்குரிய நம்மளை ஆவியில நம்ம நடத்த முடியாது. கர்த்தர் எழுபட நாள். இந்த நாள்ல நமக்கு ஒரு புது விடுதலை. எவ்வளவு காரியங்கள் நம்ம கடந்து வந்தாலும் இந்த நாள் வந்து அந்த நினைவு பொறுப்பு சொல்றாருல்ல, நம்ம நினைவுக்கு வந்து நம்மளும் அந்த புது ஆவிக்குள்ள தொடர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள கடந்தே போயிட்டோம். சரி, இன்னைக்கு வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20வது அதிகாரத்துல அவருடைய உயிர் தெழுந்த அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு, அவரோட கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து கொள்வோம். சரியா? சரி, 20வது அதிகாரம் 1 படிச்சுட்டு வையா. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். பாருங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த வாரத்தில் முதல் நாள் அவ காலையில என்ன செய்யறா? பாவம், தூங்கி இருக்க மாட்டான். தெரியுமா பக்கத்துல நான் மரியாதை எப்படிப்பட்ட ஆளுன்னு? அவங்க அம்மா இல்ல, இவங்க ஒரு சகோதரி. அப்ப அந்த முதல் நாள் இந்த மனைவி என்ன செய்யுது? காலையிலயே இருட்டோட ஓடுதுங்க கல்லறைக்கு. விளங்குதாங்க? நம்ம போமாங்க காலையில இருட்டோட கல்லறைக்கு போமா? அவரை பொறுத்து இன்னைக்கு 3ஆம் நாள் ஆச்சு. போய் நம்ம இந்த மலர் வாழைங்கெல்லாம் செலுத்தி வாசனமான பூவெல்லாம் போட்டு நம்ம அந்த இடத்த வந்து நம்ம நன்றி செலுத்திட்டு வருவோம். அது பொம்பளை பாவம் தூங்குச்சோ என்னவோ காலையிலயே போகுது, கல்லறையை நோக்கி போகுதுமா. போறப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இருட்டோட அவன் போகும்போது மகதலேனா மரியாள் வந்து கல்லறை இடத்துல வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டதை கண்டார். ஏன்னா அன்னைக்குதான் கல்லறையில கொண்டு போய் இயேசு உள்ள வச்சுட்டு பெரிய கல்லு அதை மறைச்சு வச்சுட்டு வந்தானுங்க, அந்த கல்லறையோட ஓட்டைய. ஆனா இந்த அம்மா காலையிலேயே போது பாவம், அவருக்கு பூவெல்லாம் வச்சு அவர் நமஸ்கரிச்சுட்டு வருவோம் போற இடத்துல கல்லறை இருந்து கல் எடுக்கப்பட்டுருச்சு. உடனே அந்த பொம்பளை ஓடி சீமோன் பேதுருவிடத்துல போய் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்துல போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்கன்னு தெரியவில்லைன்னு சொல்றான். கல்லை எடுத்ததை பார்த்தோன்னு இந்த மனுஷிக்கு எப்படி இருந்திருக்கும்?
அதனால எடுக்க முடியாது. அந்த கல் பெரிய பாறைக்கல், அது வந்து நவுத்த முடியாது, அவ்வளவு பெரிய கல் அது வந்து. ஆனா அதை எடுத்துட்டாங்களே, ஐயோ என் ஆண்டவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஓடியே போய் அவருக்கு அன்பா இருந்த சீசன் ஆகிய பேதுரு இடத்துல ஓடி போய் சொல்றான். அது பேதுரு வந்து கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அடுத்த ஊழி அவன் தான் செஞ்சான் இயேசுக்கு அப்புறம். பேதுருட்ட ஓடி போய் சொல்லுது, இந்த மனுஷி போய் இயேசுக்கு அன்பா இருந்த மற்ற சீசன்களில் போய் கர்த்தருடைய கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை, எங்க எடுத்துக்கொண்டு போனாங்களோ தெரியல. ஐயோ கல்லை காணும், பாறைக்கல் வச்சிருந்தானே, பாறைக்கல்லை நவுத்திட்டாங்க, அவர் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க, யாருக்கு தெரியும் அவர் எங்கே கொண்டு போனாங்க. அழுவது பொம்பளை ஏன் தெரியுங்களா, அந்த பொம்பளை யார் தெரியுமா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும், சொன்னா தானே தெரியும். மகனே நான் மரியாள் வந்து ஒரு பேய் பிடிச்ச பொம்பளைங்க. எத்தனை பேய்ங்க அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எத்தனை பேய்ங்க மகதலேனா மரியாளுக்கு பிடிச்சிருந்துச்சு? 7 பேய். எத்தனை பேய்? 7 பேய் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவன் வாழ்க்கை? ஒரு பேய் பிடிச்சது பல ஆட்டம். 7 பேய் பிடிச்சிருந்தா என்ன மாதிரி இருந்திருப்பா பாவம். பொம்பளை பாவம் திக்கற்ற அலைஞ்சு இருந்திருக்குது அந்த ஊர்ல. பேய் பிடிச்சா சும்மா இருக்குமா? அது என்னென்ன செய்யும், சேட்டை காட்டும். அப்போ பார்த்திருக்காரு இயேசு, பாவம் அந்த பொம்பளை பேய் பிடிச்சி இப்படி அலைஞ்சு தெரியுது, யாருமே அதுக்கு ஆதரவு இல்லை, சரிவா அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறேன்னு 7 பேயும் ஓட்டி விட்டு அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு இயேசுங்க. அந்த நன்றி தாங்க, அந்த நன்றி தாங்க, அந்த நன்றி தாங்க. அவன் நினைச்சு பாக்குறான், ஐயோ நான் பேய் பிடிச்சி அலைஞ்சது, என்னை யாருமே என்னன்னு கூட கேட்டுக்கல, இப்படிலாம் அலைஞ்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஆனா இயேசு ஒரு நாள் அவளுக்கு விடுதலை கொடுத்துட்டோன்னே, அவளுக்கு அந்த திரும்ப அந்த நல்ல சுயநினை வந்தோடனே இயேசு மேல ரொம்ப அன்பாயிட்டாங்க. ஏன்னா எனக்கு விடுதலை கொடுத்த என்னோட இயேசுக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருப்பேன்னு சொல்லி அவருக்கு உண்மையா இருப்பாங்க. அந்த அன்பு தாங்க இன்னைக்கு அதிகாலையிலேயே இயேசுவை தேடி போச்சுங்க. அந்த அன்புங்க, அந்த அன்பு உங்களுக்கு இருக்காங்க இயேசுகிட்ட? அவ்வளவு அன்பா நம்ம இருக்கணுங்க இயேசுகிட்ட. என்ன வந்தாலும் சரி, நம்மளுக்கு 1000 பேர் நமக்குள்ள இருந்தாலும் இயேசோட அன்புக்கு ஈடே இல்லை. இன்னைக்கு உலகத்து அன்பெல்லாம் நம்ப வைக்கும், கடைசியா தள்ளி விட்டு போயிருங்க. என்னத்தான் நீங்க பாசம் காட்டி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு உங்களுடைய அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, நேத்துங்க நான் ஒரு இடத்துக்கு போனேன், சாப்பிட போனேன் ஒரு கடைக்கு. அப்ப அவங்க மக வந்து அவங்க மக சொல்லுமா, இவங்க தாம்மா அன்னைக்கு உங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்லுது. அவங்க அம்மா அப்படி என்னை பார்த்துட்டு, ஓ அப்படியாங்க, ஓ அந்த அண்டியை பார்க்க வந்தாங்கம்மான்னு அது சொல்லுது. ஏமா ஓகே ஓகே, அப்போ அந்த ஆண்டியை பார்க்க வந்தாமா, எந்த ஆண்டி? ஓ அவங்களா, ஓ அவங்களாவா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமாமா என்ன கேட்குறாங்க. சரிங்க நான் சொன்னேன், பச்சை துரோகிங்க அந்த பொம்பளை, ஐயோ அது போல பொம்பளை இது வரைக்கும் என் வாழ்க்கை நான் பார்த்தது ஏங்க. அந்த பொம்பளைக்கு என் உயிரே நான் கொடுத்து நான் அது ஃபுல்லா அவ்வளோ நன்மை செய்வேங்க, அதுக்கு அவ்வளோ ஒத்தாச உதவியா இருந்தேங்க. ஆனா அது என்ன அப்படி தாங்க திருப்பி விட்டுருச்சுங்க, என் பேரையே கெடுத்து நாசப்படுத்திருச்சுங்க அந்த பொம்பளை. அது ரொம்ப நன்றி சொல்றது அந்த பொம்பளை எல்லாம். இன்னைக்கு உலக அன்பு அப்படிதான். உலகத்துல உள்ளவங்க மேல நம்ம என்னத்தான் அன்பு கூர்ந்து என்னத்தான் கொடுத்து என்னத்தான் ஆற்றி பாற்றி அவங்கள வச்சிருந்தாலும் அந்த அன்பு அப்படிதான் கசந்து போகும். இந்த புருஷன் முன்னாடியா இருக்கிறோம், புருஷனுக்கு நான் யாரு? அவரோட விழா எலும்பு நானே. ஏன்னா எப்படி கொடுத்தாரு ஆண்டவர்? விழா எலும்பு எடுத்து என்னை சிரிச்சுட்டு மனைவியா கொடுத்தாரு. அந்த புருஷன் முன்னாடி உறவுல கூட எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, ஒற்றுமை இல்லையே, ஒண்ணுக்கு ஒண்ணு ஏமாத்திக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கு ரோமா எவ்வளோ காரியம் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. அப்போ உலக அன்பு எதுவுமே நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லைங்க. சகோதர சகோதரிகள் கூட நம்ம பிறந்துடும், அதுங்களும் அப்படிதான் நல்லா இருந்தா அதுங்க ஒரு போறாம நம்மள அப்படி இப்படி சொல்லி தெரியுங்க, தூச்சி தெரியுங்க, பகைச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும்போது ஒடியாருவாங்க, நம்ம எதோ கஷ்டப்பட்டவர்கள் தெரியாத மாதிரி போவாங்க. இதாங்க உலக அன்பு. ஆனா இயேசு அப்படி இல்லைங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வருகிற அன்புங்க. உங்களை ஆற்று தேற்று நிலை நிறுத்தி வைக்க அந்த அன்பு தாங்க இந்த பொம்பளைக்கு. இயேசு மேல அவ்வளவு அன்பு, இரவெல்லாம் படுக்காம தூங்காம
விடியறதுக்கு முன்னுக்கே போயிட்டாலாம் கல்லறைக்கு. போய் பார்த்தா கல்லு புறப்பட்டு அதை எடுத்துட்டு போய் சொல்ற கல்லை தூட்டி கல் எடுத்துட்டு அவங்க பேச்சு கூட்டிட்டு போயிடுவா. வாங்க எல்லாம் வந்து பாருங்க என்ன சீமோனா அவனுடைய கூட்டாளிங்க எல்லாம் வந்து பார்த்தாக்கா 3வது படியா. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். பாருங்க அப்பொழுது பேதுரு என்ன செய்யறாரு, மற்ற சீசனும் கல்லறை இடத்துல போகும்படி புறப்பட்டு ஒருவரோட ஒருவர் ஓடி போனாங்க. அது பொம்பளை சொன்னோன்னு ஆண்டரோட கல்லறை வச்சுட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு கல்ல காணோம், அவரையும் காணோம், யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டோட அழுகுறா போய் எல்லாத்துக்கிட்டையும் அழுவும் போது பேதரோட கூட்டாளி ஒரு கல்லறை வந்து பார்க்க. 4வது படியா பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். பாருங்க, பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையில வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். உள்ள போய் பார்த்தாங்க. சீமோன் பேதுரு நல்லா உள்ளுக்கு போய் பார்க்கறாரு. ஆமா, ஆனா இவரு செத்த உடனே அவங்க எல்லாம் சுத்தி போட்டு எல்லாம் கட்டி தானே கொண்டு போய் கல்லறையில வைப்பாங்க. அப்போ அவரை சுத்தி வச்சிருந்த அந்த சீலையெல்லாம் சுருட்டி ஒரு இடத்துல வைத்திருக்குதான். அத சீமோன் பேதுரு பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலையோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். காணும்போது கீழபடியா இட்டாது முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார். அதாங்க சத்தியத்தை நீங்க அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குறா வேதத்தை பாருங்க எழுதியிருக்கேன். அதனால தான் எழுதியிருக்கு. நான் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும், இதுதான் சொல்றது. இந்த வார்த்தையை நீ கேட்டுவிட்டு தூக்கி போட்டுட்டு நான் உண்டு வேலை உண்டு நீங்க போனீங்கன்னா சத்தியம் உங்களுக்குள்ள வேலை செய்யாதுங்க. இயேசு உயிரோட இருக்கும் போதே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு மரண நாள் வருது, என்ன பிடிச்சிருவானுங்க, என்ன கொல்லுவானுங்க, நீங்க உங்களுக்கு என்னால் எந்த இடர்கள் வராது, ஆனா எனக்கு தான் அந்த இடர்கள்லாம் வரும் அப்படின்னு அந்த மரணத்தை குறித்து சொன்னாரு. படிச்சு சொன்னாரு கூட சீசர்களுக்கு. சீசர்கள் அதை என்ன செய்யறாங்க, கவனத்துல வச்சுக்கல. அழகுதுங்களா? இன்னைக்கு நமக்காக நான் முதல்ல சொன்னேன், சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா கவனமா கேட்டீங்கன்னா தான் அங்க சத்தியத்தை நீங்க என்ன தானேன்னு கேட்டீங்கன்னா அது விளங்கவே விளங்காதுங்க, புரியாது. திரும்ப ஜோசுவா நல்லா அது கருத்தூன்றி நீங்க அதை கேட்டு இருதயத்துல வைத்தா தாங்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும், வேலை செய்யுங்க, கிரியையில நடப்பிக்கும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, இவனுங்க ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை மறந்துட்டாங்க. ஆண்டவர் மறிச்சிருவாருன்னு சொன்னாங்களே, குழியில என்ன கொண்டு வச்சிருவாங்க, 3ஆம் நாள் திரும்ப நான் வருவேன்னு சொன்னாரு. அத டோட்டலியான ஞாபகம் ஒருத்தருக்குமே இல்லை. உண்மைதானே? கீழே படிச்சுட்டு வா. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார்.
அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்க, இந்த காரியத்துலங்க கூட இருந்த சீசர் வந்தான், பேதுரு தான் ரொம்ப ரொம்ப இவன் இந்த கல்லின்பேன் சபையை கட்டுவேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சாரு. அடுத்த ஊழியக்காரன் வந்தான், கூட இருந்த சீசர்கள்லாம் இருந்தாங்க, பார்த்தாக போனாங்க, ஓகே போயிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க பார்த்துட்டு. ஆனா அந்த மகதலேனா மரியாள் பாருங்க போகலைங்க. அந்த அன்பு நம்மளுக்கு வேணுங்க. இயேசுகிட்ட நானும் ஆண்டரை தேர்றேன்ட்டு ஆண்டரை விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது. அந்த பொம்பளை எப்படி நினைவு கூர்ந்தா பார்த்தீங்களா கர்த்தர் செய்த நன்மை. அவளால தாங்க முடியல அவருடைய மரணம். அவளுக்கு வந்து சரி இன்னைக்கு 3ஆம் நாளாச்சே போய் அவருக்கு பூவெல்லாம் வச்சு தூபம் கட்டிட்டு நம்ம அவரை தரிசித்துட்டு வருவோம் போகுது. இங்க ஆள் இல்லைன்னுங்க எல்லாரும் போய் கூட்டியாந்து காமிச்சா. எல்லாம் பார்த்தாங்க, ஆமா இயேசு காணும், ஓகேன்னு போயிட்டா. பொம்பளை அழுதுட்டு அந்த கல்லறையிலங்க அழுது என்ன செஞ்சாலாங்க, திரும்ப ஒரு தடவை அப்படி குனிஞ்சு அந்த கல்லறையை பார்த்தாலாங்க. பார்த்த அவளுக்கு தாங்க தரிசனத்தையே தேவன் கொடுத்தாருங்க. கை தட்டுங்க. அந்த மாதிரி பொம்பளையா நம்ம இருக்கணுங்க. சும்மா ஏனா தானா நானும் சமைக்க போறேன், நானும் வரேன், அங்க பாக்குறது இங்க பாக்குறேன், அந்த மாதிரியான விசுவாசம் நமக்கு இருக்கவே கூடாதுங்க. இந்த பொம்பளை பத்திக்கிறா யாருங்க, பேய் பிடிச்ச பொம்பளைங்க. 7 பேய் பிடிச்சு அந்த கிராமத்தை அழிஞ்சு திரிஞ்சுட்டு கடந்துருப்பான். யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க அவளை. யாராச்சும் மதிச்சிருப்பாளுங்க அங்க பேய் பிடிச்ச பொம்பளைய. ஆனா இயேசு அந்த பொம்பளைய பார்த்துங்க மனம் இறங்கி 7 பேய துரத்தி விட்டாங்க. அந்த பொம்பளை இயேசு கூடயே இருந்தாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும் இயேசு கூடய. அப்ப ஒரு மறிச்சுட்டோன்னா அவளுக்கு தாங்கவும் முடியல, அழுந்தா. அப்படித்தான். அப்புறம் போனா 4 வாரம் இல்லைன்னு அழுகுறா. இவனுங்கெல்லாம் வந்தானுங்க, பார்த்தானுங்க, போயிட்டானுங்க. அந்த மாதிரியான ஆளா நம்ம இருக்க கூடாதுங்க. அந்த பொம்பளை பாருங்க அழுது, ஏசரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன ஏசரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன ஏசரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அழுகுறாங்க. அந்த அனுபவத்தை நம்ம ஆண்டருக்குள்ள நமக்கு வேணுங்க. ஆண்டரை தேடுறவங்க ஆவியும் உண்மையாலே என்ன தொழுது கொள்ளணும்னு தான் ஆண்டர் சொல்றாருங்க. சும்மா என்ன தேடி என்ன கண்டுபிடிச்சிருன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாரு. நீ சும்மா தட்டு நான் கை திறப்பேன்னு சொன்னாரா? நீ பாரப்பட்டு தட்டணும். உனக்கு அந்த உள்ளத்துல ஆண்டு திறக்கணும், கதவுன்னு உனக்கு இருக்கணும், அந்த வாஞ்சி உனக்கு இருக்கணும். நீ சும்மா ஏன தானு கர்த்தரை தேட ஆழமா மகதலேனா மரியாதை போல நீங்க என்ன செய்யணும், அழுந்து கடைசியா திரும்ப என்ன செய்யறா, குனிஞ்சு கல்லறைய பார்க்கும் போதுங்க அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. கை தட்டுங்க, விசேஷம். அன்னைக்கு இன்னைக்கு வார்த்தை நமக்கு. அவங்க வந்து பார்த்தாங்க, போனாங்க, உள்ளுக்கறிக்கு போனாங்க. சீமான் உள்ளுக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு, ஆமா அவருடைய உடுப்பெல்லாம் கழட்டி வச்சிருக்காரு, சேலையெல்லாம் வச்சிருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அப்ப அங்க இல்லைங்க யாருமே. அந்த பொம்பளை ஓயாம அழுது அந்த கல்லறிட்டு நின்ன 2 பேர் கல்லறைக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவ என்ன சொல்றா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளோட சரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்ததை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி அழுது பார்க்குது. அவங்க கேட்கிறாங்க, ஏமா அழுகுற, உனக்கு என்ன வேணும், ஏன் அழுகுறன்னு கேட்கிறாங்க. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அவங்க கிட்ட அதான் சொல்றான், என் ஆண்டவர் இங்க இருந்தாரு, செத்து போனவர் கூட இங்க போட்டு வச்சிருந்தோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த புள்ள பெரிய கல்ல போட்டு தட்டு அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க போய் கொண்டு போனாங்களோ எனக்கு தெரியல, அவரைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்றான். இவங்களை சொல்லி பின்னாக பண்ணி இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்.
இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அப்போ இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், அவ அப்படி திரும்பி பார்க்கும்போது இயேசு அங்க பின்னால் நிக்கிறாரு. ஆனா அவளுக்கு இயேசுன்னு தெரியல. இயேசுன்னு அவளுக்கு தெரியல. அவ சொல்றா, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறான்னு கேட்கிறாரு. இயேசு கேட்கிறாரு, இப்போ ஏன் அழுகுற? என்ன ஆச்சு உனக்கு? யாரை தருகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி என்ன நினைக்கிறார்? இயேசுவ அவர் ஒரு தோட்டக்காரன், இந்த தோட்டக்காரன் அப்படின்னு எண்ணி அவர்கிட்ட என்ன கேட்கிறா பாருங்க. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். ஏன்னா தோட்டக்காரங்க தானே எல்லாம் கவனிச்சு பார்த்துக்குவாங்க. தோட்டத்தை அவருக்கு சுடுகாடு இருக்கு, சுடுகாட்டுக்கு ஒரு தோட்டக்காரன் தானே, அவன் தானே எல்லாம் கவனிச்சுக்குவான். அப்ப அவர் சொல்றான், இங்க எடுத்துக்கிட்டு போயிருந்தீங்கன்னா அவரை, ஐயா சொல்லுங்கய்யா, அவர் எங்கய்யா கொண்டு வச்சிருக்கீங்கன்னு அழுதுட்டு கேட்கிறான். நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன், அவரை எடுத்துக்கொள்வேன்னு சொல்றான். எவ்வளவு அன்புங்க! செத்து போன அவரை சரீரத்தை எடுத்துக்கொள்வேன் பார்த்தீங்களா? நானும் நீங்க சொல்லுவான், 1000 புருஷனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் செத்து போயிட்டாங்கன்னா, செத்து போனவரை நான் எடுத்துக்கொண்டு போறேன் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லுவோமாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அப்ப எவ்வளவு அன்பு இருக்கு அவளுக்கு இயேசு மேல. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா பாருங்க. இயேசு அவளை நோக்கி 16வது இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இப்ப அதிகாரமா அவர் உலகத்தில் இருந்த போது அவர் எப்படி அவளை கூப்பிடுவாளோ, எப்படி அவர்கிட்ட பேசுவாரோ, அதே போல அவர் கூப்பிடுவார், மரியாளே அப்படின்றார். இது அவரோட குரல் இல்ல, ரபூனி அப்படின்றார். அவர் முதல் மாதிரி கூப்பிட்டது போல, போதகரே, அவரோட குரல் இது, போதகரே அப்படின்றா. பாருங்க அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப இயேசுன்னு. கீழபடியா இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதர இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமேன். இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இயேசுதான், இயேசு உயிரோட வந்துட்டாரு, என்னுடைய இயேசு அப்படின்னு அவளை தொட போற. அவரை தொட போவார். சார், இல்ல தொடாத, நான் பிதாவை போய் பார்க்கணும். நீ என்ன செய்ய, போய் உன் கூட இருந்த எல்லா சீசர் இடத்துலயும் சொல்லு, நீ என்ன பார்த்தன்னு சொல்லி, நீ என்ன பார்த்ததா, நீ போய் எல்லாத்திட்டையும் போய் சொல்லு, நானு பிதாவை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என்னோட பிதாவும் உங்க பிதாவும் ஒண்ணுதான் அல்லங்கதா. அவரோட பிதாவும் நம்ம பிதாவும் ஒரே தேவன் தான். நான் அவர் சொல்றாரு, என்னுடைய தேவனும் உன்னுடைய தேவனையும் நானே போய் பார்க்கணும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொன்னார், சொல்லி அறிவித்தார். வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயத்தினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏங்க, உனக்கு தெரியுமா, நீ இயேசு கூட இருந்தேன்னு சொன்னாலும் உத கொடுத்துருவாங்க. அழுங்குதா அந்த காலத்துல, அந்த நேரத்துல. ஆனா அதான் பேசி சொன்னா, அவர் எனக்கு தெரியாது முன்வரும் அப்படின்னுச்சான். நீ அவர் கூட இருந்த, நீ அவனோட ஆள் தானே, நீ எனக்கு தெரியாது அவரை அப்படின்னு 3 தடவை, 3ஆவது ஆண்டு அப்படி இருக்கு சொல்ற. நீயா என் கூட இருப்பியா, நீ என்ன மறுதளிப்ப. 3வது ஆண்டு மறுதளவு சேவல் போனாரு. அதே போல சேவல் போனோன்னு தான் அவனுக்கு அந்த நினைப்பு வந்துச்சு. ஐயோ ஆண்டு சொன்னாரு, நான் அப்படித்தானே செஞ்சுட்டேன். அதனால அவங்க எல்லாம் கதவை பூட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கடவுளை ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஆராய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல ஏசு அவங்க நடுவுல போய் நின்னாருக்குன்னு இருக்காரு. பாத்தீங்களாங்க. படியாது திரும்ப எத்தனாவது வசனம்?
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் எங்க இயேசு எப்பவுமே சமாதானம் தாங்க. அவர் நமக்கு பீஸ்ஃபுல் தாங்க. நமக்கு எப்போதும் பீஸ் தாங்க கொடுப்பாரு. அவருடைய சண்டையோ இன்னைக்கு உலகத்துல போட்டு என்னன்னே பண்ணிட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா? அந்த சண்டை அங்க போடுறானுங்க. ஆனா எவ்வளவு சமாதானத்தை குலைச்சிச்சு பாத்தீங்களா? எல்லா நாடுகள் எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? விலைவாசி எல்லாம் ஏற்றிக்கிட்டு, சாமா வேலையெல்லாம் ஏற்றிக்கிட்டு, எண்ணெய் கிடைக்க முடியாதபடி எவ்வளவு உபத்திரம் பார்த்தீங்களா? ஏன்னா சமாதானம் கெட்டு போச்சுன்னா அங்க சந்தோஷம் இருக்காதுங்க. ஏசு எப்போதுமே சமாதானம் சமாதானம் சொல்லிக்கிட்டே இருப்பார். பாருங்க, மரித்து உயிரோட வந்து அவங்க மத்தியில சொல்றாரு சமாதானம். நம்ம எல்லாம் யாருங்க? நம்மளாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளாம் சமாதானக்காரர்களுங்க. ஒருத்தங்க பொம்பு தொல்லப்படுகிற நம்மகிட்ட பேசணும், நம்ம அவங்க சமாதானத்தை தாங்க சொல்லி அனுப்பணும். சமாதானக்காரர்கள். நான் சண்டைக்காரர்கள் இல்லை, நாங்க சமாதானம் பண்றவங்க. அதனால நாங்க என்ன செய்வோம்? சமாதானம் தான் பண்ணுவோம். உலகம் 1000 பேசும், 1000 நம்மள வந்து குத்தும், 1000 நம்மள தொல்லை பண்ணுவோம். நம்ம சிரிச்சுக்கிட்டு சமாதானமா அவங்களுக்கு நல்லதை சொல்லிட்டு நம்ம கடந்து போகணுங்க. நீ இப்படி பேசுறியா? நான் நல்லது குத்துற வச்சு சமாதானம் கெட்டு போய் சாட்சி இறந்து போய் நிற்போங்க. விளங்குதுங்களா? ஏசு பத்திகளா எல்லா இடத்துல சமாதானம் சொல்றாரு. அந்த சமாதானக்காரருடைய பிள்ளைங்க தான் நானும் நீங்கள் அவரத்துல கையப்பட்டவங்க. அந்த சமாதானத்தை நம்ம எப்போதும் செய்யணும். திறந்துபடியா அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வந்து அவர் சொல்றாரு, அவர் இப்படியே சொல்லி தம்முடைய கைகளை விழாவிலும் அவர்களுக்கு விழாவையும் அவர்களுக்கு காண்பித்து, நீங்கள் கர்த்தரை கண்டு அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பாருங்க, நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க. என்ன நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, நான் என்ன செய்யறனோ அதை நீங்களும் செய்யும்படி அப்போ உங்க மேல நான் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வாதத்தை நான் அனுப்புறேன். சமாதானம் உங்களுக்கு வரட்டும். நீங்களும் சமாதானக்காரர்கள் தான். அப்போ சமாதானக்காரர்கள் என்ன செய்வாங்க? அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. எங்க நம்மளாம் நோங்களால ஒரு ஆவியில தான் உலகத்துல சுத்தி திரியிறோம். இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெறாதபடினால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மறைச்சிருக்கு எல்லாமே. விளங்குதா? வெறுமே விளங்குதா? பரிசுத்த ஆவியை நம்ம பெறாட்டினா ஐயா விளங்குதாயா? ஆவியானவர் இருக்கிறாரு, பயங்கரமான ஆள். அவர் சாதாரண ஆள் தான். இப்பெல்லாம் நம்ம மாம்சத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியை நமக்குள்ள வந்துருச்சுன்னா கிளியர் கட்டா இருக்கும் எல்லாமே. திறமே விளங்குதா? திறமே ஆண்டர் கரெக்டா வெளிப்பாடு எல்லாம் கொடுத்துருவாரு நமக்கு. இது நடக்கும், இது நடக்காது, இது இங்க போவாது, இங்க போவாது, செய்யு சொல்லிடுவாருங்க. ஆவியான ரொம்ப குட்ங்க நம்ம வாழ்க்கையில. அவரை பெறணும் நம்ம. விளங்குதுங்களா? எல்லாரும் நம்மளுக்கு சத்தி கூட தெரியும். விளங்காதுங்க. ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா பளிச்சு 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 பளிச்சுட்டு சொல்றாரு, வாங்க நீங்களும் என்ன போல போய் நீங்க ஊழியத்தை செய்யுங்க, வாங்க உங்களை நான் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. ஊதுறாரு அவருக்குள்ள இருக்கிற ஆவிய ஜனங்களுக்கு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களுடைய பாவங்களை எவர்களுடைய பாவங்கள் நீங்க மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் நீங்க மன்னியாது இருக்கிறீர்களோ அந்த பாவம் அவங்களுக்கு மன்னிக்கப்படாது. என்ன உங்களுக்கு என்ன அபிஷேகம் கொடுத்திருக்காரு? உங்களை கடவுள் போல ஆக்கி வச்சிருக்காருங்க. நீ மன்னிச்சாதான் அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும். நீ மன்னிக்கலன்னா அவன் பாவம் மன்னிக்கப்படாத பாருங்க. உங்களுக்கு எப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு இயேசு. அப்ப பாருங்க,
அப்போ அவங்களுடைய பாவங்களை மன்னியாது, எவருடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறோம் அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். யாருங்க சொல்றா? வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு சொல்றாருங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். இயேசு வந்த போது 12 தித்திமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கல. இயேசு இப்ப வந்திருக்காருல, நடுவில் இருந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க. அப்ப தோமா இல்ல. தோமா எங்க போயிட்டான்? வெளியே போயிருந்தான். தோமா சொல்றாங்க, இயேசு வந்தாரு தென்னாடாயோ, எங்க ஜெபத்துல வந்து ஆண்டவர்கிட்ட பேசினாரு, நாங்க அவரோட எல்லாம் பார்த்தோம், காய்ச்செல்லாம் எங்கிட்ட காமிச்சாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. தோமா என்ன சொல்றான் படியா? தோமா படி சொல்றது சொல்லி. எந்த வசனம்? 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவன் சொல்றான், நீங்களாம் சொல்றீங்களா இயேசுவை பார்த்தா அப்படி இப்படி? நான் நம்ப மாட்டேனா? நான் நம்பவே மாட்டேன். நான் அவரை நேரா பார்க்கணும். நான் வந்து அவர் காயத்துல நான் கையை விட்டு ஆட்டி பார்க்கணும். சித்திராது கொடுத்திருக்காருங்களா? அதை கையை விட்டு சதத்துல தொட்டு பார்க்கணும். அப்பதான் நான் நம்புவேன். நீங்க சொல்றா நம்ப மாட்டேன்னாலா? அப்போ பாருங்க, இயேசுக்கு தெரியும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் தெரியும். அப்ப என்ன சொல்றாரு? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். திரும்ப பூட்டிருக்கு, எல்லாமே வீட்டு இப்படி பூட்டிருக்கு. அவர் வந்து உங்க முன்னுக்கு நின்றுகிட்டு சொல்றாரு, சமாதானம் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்க படியாக்கல. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமா சொல்றது ஆண்டவர் கேட்டாரு. நம்ம பேசிக்கிட்டு அவருக்கு எல்லாமே விளங்க. அவர்கிட்ட மத்தியஸ்தர் அவர் இருக்கிறார். அப்போ இவர் என்னை பார்த்தாதான் நம்புவானா? சரி நம்ம 1 நாளைக்கு போனாரு. போன உடனே சமாதானம் சொல்லிட்டு, தோமாவே இங்க வா, நீ என்னை பார்த்தாதான் என்னை நம்புன்னு சொன்னலங்க, வாங்க வந்து தொட்டு பாரு, வா என் காயத்தெல்லாம் வா தொட்டு பாரு. ஆடி போயிட்டான் தோமா. 1000 வந்து காமிக்கிந்தா வந்து தொட்டு பாரு. சொல்றாரு, நீ என்னை கண்டதுனாலதான் என்னை விசுவாசிக்கிற. நான் ஒண்ணு சொல்றேன், என்னை காணாமலே நீ விசுவாசம், நீ தான் பாக்கியவான். விளங்குதா? நீ என்னை கண்டனால விசுவாசிக்கிற. நம்மள பாக்கியவான் தெரியுமாங்க? நம்மள இயேசு நேரம் பார்த்தது இல்ல, ஆனா விசுவாசிக்கிறோம், நம்ம பாக்கியவான்கள். அப்ப அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறனால காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்றார். இந்த புத்தகத்தை எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீடர்களுக்கு முன்பாக செய்தார். அவர் மரித்த பின்னால நிறைய காரியங்களை இந்த ஜனங்களோட 40 நாள் இருந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தாங்க மரத்துக்கு ஏறினாரு. விளங்குதாங்க? இயேசு போல நல்ல தெய்வம் உலகத்துல இங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க. அவரை நம்பி விசுவாசிச்ச, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவர், நீங்க என்னுடைய தகப்பாண்டன்னு சொன்னீங்கன்னா போதும், டைரக்டா உங்க கூட வந்துருவாருங்க. அவரு உங்களை கரப்படுத்தினா எங்க, நானே ஒரு பெரிய சாட்சி. இயேசு என் பிள்ளைங்க ஒரு பெரிய சாட்சிங்க. நான் ஏங்க அங்க நின்றுகிட்டு நான் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு இதனால ஒரு பாரமா நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு? அது கர்த்தர் என்னை அழைத்து கொடுத்து ஒரு ஊழியம் இது. ஏன்னா என் குடும்பத்தை அப்படிதாங்க நடத்தி கொண்டாந்தாரு. என் பிள்ளைங்களும் பெரிய சூறப்பள்ளி சிப்பாய்ங்க இல்லைங்க, பெரிய படிப்புலாத கெட்டிக்காரங்க இல்லைங்க. எல்லாம் அவ்வளோ மார்க் எடுக்கலைங்க, எல்லாம் ஃபெயில் தாங்க. ஃபார்ம் 5 ஃபெயில் தான். அவன் ஃபெயில், இன்ஜினியர் தான், தம்பி ஃபெயில், இது பிள்ளை இது கூட பாஸ் பண்ணிடுச்சு. அப்படிதான் இருந்தாங்க. நானும் பிள்ளைங்களை இழுத்து கூட படிப்பு விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப இதா இருப்பேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், உன் பிள்ளைங்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியத்தை கத்துக் கொடு, உன்னோட பிள்ளைங்களை நீ வள, என்னோட சத்தியத்தை அவனுக்கு சொல்லி வளனார். வளர்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து நீங்கெல்லாம் நல்லா படிச்சாலே அவன் ஒரு இன்ஜினியரா இருக்காங்க, அவன் தம்பி ஒரு இன்ஜினியரா இருக்காங்க. இன்னைக்கு நான் தான் சொல்றேன், நான் பெரிய ஒரு இது இல்லை,
ஆனா கடவுள் பாருங்க எப்படி நடத்தினாரு. அந்த ஆண்டு பாருங்க, இந்த சொன்ன நீ கண்டு விசுவாசிக்கல காணாம விசுவாசிக்கிற பாக்கியம். நம்ம காணாமல் இருந்து அவர் விசுவாசார் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செஞ்சினால இன்னைக்கு ஆண்டு உயர்த்தி வச்சுக்கிறோம். அந்த பிள்ளை நல்லா பட்டப்படிவு படிச்சிருக்கு. எங்க இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காத ஒரு காரியம். எத்தனையோ குடும்பத்துல எப்படி இருந்தாங்க. நானும் என்னோட வாழ்க்கைலாம் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. இந்த பொம்பளை ஏழு பேரை பிடிச்ச பொம்பளை மாதிரி என் வீட்டுக்காரர் அப்படிதான் இருந்தாருங்க. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு கடவுளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்னை விடவே மாட்டாரு. கத்து கொடுப்பாரு ஒவ்வொரு காரியத்தையும். இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் கத்து கொடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் பிள்ளைங்களாம் நல்ல நிலைமைக்கு எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. கலைஞர்கள நானும் எவ்வளவு கேடுகட்டு தாங்க இருப்பேன். நல்ல ஒரு வீட்டை அப்பயே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கொடுத்தாருங்க. ரூபா மரம் வாங்க நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்த நாட்களுங்க. அது எங்களுக்கு பெரிய வீட்டை அந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்தாருங்க. நம்ப முடியாதுங்க. எங்களுக்கு அவர் சம்பளம் இல்லை, அவ்வளவு இது இல்லைங்க. ஆனா கடவுள் கொடுத்தாருங்க. என் கடவுள்களை எவ்வளவுங்க நன்றியா இருக்கணும். அதான் அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். அதே போல அந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் செய்தாருங்க. இன்னைக்கு அவ அந்த உயிர்த்தெழுதலின் நாள மகதலேனா மரியாளுக்கான இயேசு கண்டா வழங்குதுங்களா 7 பேர் பிடிச்சி சுத்தி காட்டுற அந்த பொம்பளைய கர்த்தர் விடுதலை கொடுத்து அவளை அவர் ராஜ்யத்துல கொண்டு வந்தபடினால அவர் மரித்து உயிரோடு எழுந்த அந்த முதல் காரியத்தை மகதலேனா மரியாளுக்கு தான் காண்பித்தார். எவ்வளவு ஒரு அதிசயம் ஆச்சரியம் தெரியுங்களா? அது முதல் காரியமே இவன் அவதான் அழுதுகிட்டே இருக்கிறா. கல்லறை விட்டு போவாம கர்த்தர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்த அவத்தான் போய் மத்த சீசன் சொல்றான், ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, ஆண்டவர் உயிரோடு நான் பார்த்தேன். அப்ப ஆண்டவர் போய் சாட்சி கொடுக்குறேன். நம்ம அப்படி இருக்கணும். யார் ஆண்டரை தேடுற நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண அற்ப மாதிரி நான் இருப்பேன். எனக்குள்ள கர்த்தரை நான் நடத்துற விதம் எனக்கு ரொம்ப 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 அதிசயம் ஆச்சரியங்க. அதனால தாங்க இன்னைக்கு நான் உங்க முன்னுக்கு நான் தைரியமா ஆண்டோட வார்த்தையை நாங்க நின்று கொடுக்குறேன். அடுத்து என் பிள்ளைங்களும் ஊழியத்துல கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பைபிள் ஸ்கூல் படிச்சவங்க. சும்மா நீங்க டிபார்ட்மெண்ட் நினைக்காதீங்க. என் பிள்ளைங்கள் எல்லாம் நான் அப்படி கடவுளோட காரியத்தை ஏளனமா செய்யவே மாட்டேன். என் கடவுள் எனக்கு செய்த நன்மை அப்படி. பிள்ளைங்களாம் அருமையா ஃபுல்லா பைபிள் எல்லாம் என்ன கேள்வி கேளுங்க அருண்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தானங்க இன்னைக்கு இந்த உங்க வாழ்க்கையில செஞ்சாரு. அவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில அவர் செஞ்சாரு. நாளைக்கு உங்க வாழ்க்கையில அவர் பயங்கரமா செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. எழுதுறீங்க ஜாம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நாம மகிமைப்பட்டு இந்த நாள் இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஐயா மரியாதை போல மகதலேனா மரியாதை போல நாங்களும் ஆவில உண்மையை தேடமா ஆண்டவர ஆழமா நாங்க தேடும்போது பிள்ளைங்க காணாமல் போகவே மாட்டோம். எங்க இயேசு அவ்வளவு நல்லவரா இருக்கிற தேடுகிற யாவருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற கர்த்தாவே, புது ஜீவன் புது ஆத்மா எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு புதிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம்.